So things are started. Okay. இந்த கொஷின் என்னது நீங்கள் கொஷினை படித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளைன்ட். ஸோ இதை நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கொஷினை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுறேங்கிறது தான் ஈஸி. நார்மலாக ஹவு ஐ ஹாவ் பீன் சால்விங் திஸ் கொஷின் சின்ஸ் டென்னுங்கிறத நான் எப்படி சொல்லிடுறேன். ஆஃப்டர் தட் இது எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறதுனா லாஜிக்கோட சொல்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறோங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் அப்போ தான் வந்துட்டு ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும், ஏன் பண்ணுறோங்கிறத புரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இவன் என்ன சொல்கிறான்னா, டீலர் இருக்கானா, ஆக்சுவலி செல்ஸ் 2 டயர் விற்கிறான்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரையர்ஸ் 2 விற்கிறாங்க. அது ரெண்டுத்தோட செல்லிங் ப்ரைஸுமே 72,000 தே ஆர் மார்க்கிங். ஓகேவா? ஒரு இதில் வந்து 8% ப்ராஃபிட் பண்ணுறான், இன்னொருத்தர் 25% லாஸ் பண்ணுறான். நம்மள்ட்ட என்ன கொஷின் த்ரோ பண்ணுறாங்கன்னா, ஓவரால் டிரான்சாக்ஷனில் அவன் லாஸ் தான் பண்ணியிருக்கான், அது எத்தனை பர்சன்டேஜ்னு அவங்க கேட்குறாங்க. திஸ் இஸ் த கொஷின் தே ஆர் ஆஸ்கிங் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது. இஃப் யூ ஹாவ் நோட்டட் திஸ். ஓகேவா? இப்போ அது காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆனாலும் இருக்கலாம், பட் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுத்துக்குமே சேம். ஓகேவா? ஒரு இதில் வந்துட்டு 8% ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% தான் ரெண்டுத்துக்கும். கண்டிப்பாக எப்பயுமே இப்போன்னு இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தான் 100% வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுவோம் லிட்டரலாக. ஸோ நான் எப்படி போடுவோங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஒரு பொருளை வந்து 72 ரூபாய்க்கு விற்றுருக்கோம், அதனால 8% லாபம் அடிச்சிருக்கான். எனக்கு இந்த 100%ஓட விலை வந்துட்டு தெரியல, பட் 108%ஓட விலை தெரியும். 72,000 கரெக்டா? இது ஒரு டயர் ஒன்றுக்கு. இன்னொரு டயர் ஒன்றுன்னா 100%ஓட விலை தெரியல, பட் எனக்கு அவன் லாஸ்ட்டாக 25% முதல்ல தெரியும். 72,000 ரூபா. திஸ் மேக் சென்ஸா? அது காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரில, பட் 8% லாபம் வச்சு எவ்வளவு லாபம் பார்த்துருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரில, அதோட இது மட்டும் தெரியுது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ நான் இதை யூஸ் பண்ணி இதை நான் கண்டுபிடிக்கணும். இந்த 108%ஓட மதிப்பு 72,000னா 100% எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் கேல்சியில் தான் போட்டேன், லிட்டரலாக நான் சொல்கிறேன். போட்டப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா, 100%ஓட மதிப்பு வந்துட்டு 16,000 சாரி ஃபார் தட். எனக்கு என்ன வந்துச்சுன்னா 16,000, திருப்பி அதே தப்பு பண்ணுறேன், 66,666.666ன்னு வந்துச்சு. ஓகேவா? 100% வர மதிப்பு. இதோட 100% வர மதிப்பு என்னதுன்னா 96,000ன்னு வந்துச்சு. ஸோ ஒரு ட்ரையரோட மதிப்பு 66,000.66 வாங்கி அவன் வந்து 8% லாபம் வச்சு 72,000க்கு விட்டுருக்கான். அதே தான் 96,000க்கு வாங்கிட்டு நட்டத்தில் உள்ளதுக்கு விற்றுருக்கான். ஸோ டோட்டலாக எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தா, இது சிபியா, இதுவும் சிபியா. ஸோ மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருப்பான், இது வந்து சிபி ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், இது சிபி டூ, இதெல்லாம் வந்துட்டு எஸ்பி டூ, இவரும் வந்துட்டு எஸ்பி ஒன். சரியா? இப்போ மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தா, காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். ரெண்டு சிபியும் கூட்டுறேன், சிபி ஒன் ப்ளஸ் சிபி டூ, இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா 1,00,000 எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,62,666.666ன்னு வந்துச்சு. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 72, 70, 140, 144,000 வந்துச்சு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே டோட்டலில் பேசிக்கிட்டு இருக்கேன், டோட்டல் காஸ்ட். ஸோ 162,000க்கு வாங்கி இவ்வளோதுக்கு விற்றுருக்கான். ஓகேவா? 162,000ல் இது வந்து போணுச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். 16 இல்லை 50ன்னு வச்சுக்கிட்டா 12,000 கூட ஒரு 6,000, 18,000 சொச்சம் வருது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நான் வந்துட்டு கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ வருதோ நார்மலாக இப்போ நம்ம நார்மல் கணக்கு போடுற மாதிரி போட்டால் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,666. ஸோ இவ்வளோ இது வந்துட்டு நட்டமாக இருக்குது, லாஸ்ட்டில் விற்றுருக்கான். ஸோ 1,62,666 இந்த விலைக்கு வாங்கிட்டு இன்ட்டு 100 போட்டால் எனக்கு வந்து லாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிரும்.
ஸோ இதை நான் வந்துட்டு கால்சி தான் யூஸ் பண்ணேன் பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி லிட்ரலி டிஃபிகல்ட் டு டூ தீஸ் திங்ஸ் ரைட். எப்படி போகிறதுன்னு தெரில எனக்கு. ஸோ ஐ ப்ரிஃபர் கால்சி டு திஸ். இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்துச்சுன்னா 11.47% வந்துட்டு ஆக்சுவலாக இதுலேருந்து அவங்க நட்டம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் யோசித்தேன், தீஸ் ஆர் த சம்ஸ் ஆக்சுவலி பீப்புள் ஆர் டூயிங், பட் நான் வந்துட்டு போகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, பட் தே ஆர் டூயிங் இட் ஈஸிலி. ஏன் நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஸோ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு, ஹவு பீப்புள் அதர்ஸ் ஆர் டூயிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ போய் பார்த்தேன், ஈஸியாக இருந்துச்சு. ஐ வாண்டட் டு டீச் யூ கைஸ். யாருமே இல்லாமல் யாருக்கு டீச் ஒரு கூட்டம். ஓகே, இப்போ 108%, ஒரு இது வந்துட்டு. ஸோ 108%னா 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு எவ்வளோக்கு விற்கிறேன்? 108 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ரேஷியோ எடுத்தால் எவ்வளோ வரும்னா 50 54, திருப்பி அடித்தா 50 54, திருப்பி அடித்தா 25 27, 25:27. ஸோ ஒரு இதோட இது வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸு, இது வந்துட்டு செல்லிங் ப்ரைஸு. ஸோ 25 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருளை எவ்வளோக்கு விற்கிறேன்? 27 ரூபாய்க்கு விற்கிறேன். கரெக்டாக? இது மேபி அந்த பொருள் என்னன்னு தெரில, ஸோ அதனால தான் அப்படி வச்சிருக்கு. எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் ரேஷியோ இதுலேருந்து தெரியுது. 25 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா நான் 27 ரூபாய்க்கு விற்கிறேன். அது என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த அமௌண்ட், ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா 25%ங்கிறீங்க. 25%னா எவ்வளோ? 25/100. 25/100ன்னு போட்டிங்கன்னா 1/4. அப்படின்னா என்னன்னா 4 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா 3 ரூபாய்க்கு விற்கிறேன். இதுவும் வந்துட்டு அதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதோட என்னதுன்னா இதோட இதை சொல்கிறேன், வேரியபிள். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா 25x + 4y வாங்கி நான் எவ்வளோக்கு விற்கிறேன்னா 27x + 3y விற்கிறேன். இதனால் கூட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கூட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் வேரியபிள் வேறையாக இருக்குது, ஏன்னா ரேஷியோ வேறு. ஸோ ஐ காண்ட். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தோட செல்லிங் ப்ரைஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. 25க்கு வாங்கினா 27, ரெண்டுத்தோட செல்லிங் ப்ரைஸும் சேம்னா இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்காதீங்க வேரியபிளை. ஸோ செல்லிங் ப்ரைஸை நான் ஈக்குவேட் பண்ணணும். அப்படின்னா இதை ஃபுல்லாக இன்ட்டு 9 பண்ணலாமா? இதை இன்ட்டு 9 பண்ணால் என்ன வரும்னா 36. இதை இன்ட்டு 9 பண்ணால் 27. ஸோ ரெண்டுத்தோட செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போது இப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணும் போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ரெண்டுமே வேற வேற வேரியபிள் இல்லை, ரெண்டுமே ஒரு வேரியபிள் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சரி, இது எப்படி சார் எடுத்துகிட்டு வந்தீங்க? இன்னொரு கொஷின் இருக்கும். அவன் என்ன கிளைம் பண்ணுறான்? 27y வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்? சாரி, 27x வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்? 3yக்கு ஈக்குவல் 9. ஸோ x/y ரேஷியோ என்ன? 1/9. ஒரு எக்ஸோட மதிப்பு என்ன? 9y. அவ்வளோதான். அதனால தான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் எக்ஸ் எல்லாத்தையும் எதில் மல்டிப்ளை பண்ணுறேன்? 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒய் எல்லாத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இங்கே புரியுற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே வேரியபிள் தானே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே எல்லாமே ஒரே வேரியபிள் தான் இருக்கும். லெட்ஸ் அந்த வேரியபிள் வந்துட்டு நீ வந்துட்டு பார்ட் பின்னு கூட வச்சுக்கோ. ஹூ கேர்ஸ்? வேரியபிள் ஒன்றா இருக்கும். இதுலேருந்து இப்போ இதோட ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். 41, 51, 61. ஸோ 61 பாட்டுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 20, 40, 47, 54 பாட்டுக்கு விற்கிறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6×1 7 ரூபா நட்டம். எங்கே எழுதுனா 61 × 100. இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாதா? 700/61ன்னு போட்டால் ஒரு 61 61, மிச்சம் இருக்கிறது 9 90. இதுலேயுமே ஒரு 61 61, மிச்சம் இருக்கிறது 29. 10ல் 0 போட்டு. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிச்சு 11.something. நான் கால்சி யூஸ் பண்ணிட்டேன் டக்குன்னு, இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ லிட்டரலாக ஆன்சர் என்னன்னா 1.47. இதை நம்மளால கையிலே போட முடியுது பாருங்க. பட் நான் லாஸ்ட்டாக டீச் பண்ண மெத்தட் வந்துட்டு ஏன் மெத்தட், ஹவு ஐ ஹவ் டன், அதை வந்துட்டு போட்டிங்கன்னா யூ கான் சக்சீட். ஸோ அதனால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், நான் போன வாட்டி வந்துட்டு ஒரு சிஐ சப் டீச் பண்ணியிருப்பேன். சிஐலே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி. அது வந்துட்டு
அப்ரோச்சே பண்ண தெரியாம இருந்தேன். நானா யோசிச்சு இப்படி வேலை செய்யுதுன்னு போட்டேன். அங்க நம்மளால ரூட் எடுக்க முடியாது. அது நான் எப்படி போடுறாங்கன்னு நான் பார்த்துட்டும் சொல்லி தரேன். அது நானா போட்ட மெத்தட். ஓகேவா? அத நான் எப்படின்னு பார்த்துட்டும் சொல்லி தரேன். வீடியோல போட்டுருக்காங்க. பார்ப்போம். எப்படின்னு பார்த்துட்டும் சொல்றேன். தேங்க் யூ.